முதல் உலகப் போரின் தோல்வியடைந்த ஆயுதங்கள். ஜார் டேங்க் பற்றிய சில ஆச்சரியமான தகவல்கள். இதன் முன் சக்கரங்கள் மட்டும் 9 மீட்டர், அதாவது சுமார் 27 அடி உயரம் கொண்டவை. இது ஒரு சாதாரண வீட்டின் உயரத்தை விட அதிகம். பின் சக்கரம் மிகச்சிறியதாக, அதாவது சுமார் 1.5 மீட்டர் வடிவமைக்கப்பட்டது. கரடுமுரடான போர்க்களங்கள் மற்றும் பெரிய பள்ளங்களை எளிதாக கடக்க வேண்டும் என்பதற்காகவே லெபெதெங்கோ என்ற பொறியாளர் இதை இப்படி உருவாக்கினார். இது ஒரு பெரிய முச்சக்கர வண்டி போல தோற்றமளிக்கும். சோதனை ஓட்டத்தின் போது இதன் முன் சக்கரங்கள் தடையின்றி சென்றன. ஆனால் இதன் சிறிய பின் சக்கரம் மென்மையான சேற்று மண்ணில் ஆழமாக புதைந்து கொண்டது. முன் சக்கரங்களால் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த பின் சக்கரத்தை வெளியில் இழுக்க முடியவில்லை. 1915 ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் இந்த தொழில்நுட்ப கோளாறினால் 1917 முழுமையாக கைவிடப்பட்டது. அந்த ராக்கெட் இயந்திரம் 1923 ஆண்டு வரை அந்த சேற்றிலேயே துருப்பிடித்து கிடந்தது. பின்னர் அது உடைக்கப்பட்டு இரும்புக்காக விற்கப்பட்டது. இந்த டாங்கிற்கு லெபெதெங்கோ டேங்க் என்ற பெயரும் உண்டு. இதனை உருவாக்கியவர் ரஷ்யாவின் ஜார் மன்னரிடம் ஒரு சிறிய மர மாதிரியை காட்டி நிதியுதவி பெற்றார். அந்த மாதிரி பொம்மை மேஜை மேலிருந்த தடிமனான புத்தகங்களை மிக எளிதாக ஏறி கடந்ததைக் கண்டு மன்னர் வியந்து போனாராம். ஒரு சிறிய ஓட்டை எப்படி ஒரு நாட்டையே போர்க்களத்தில் தலைகுனிய வைத்தது? இதுதான் ஷாஷா மெஷின் கன்னின் கதை. உலகின் மிக மோசமான மெஷின் கன். முதல் உலகப் போரின் போது பிரான்ஸ் நாட்டு இராணுவம் இதை பயன்படுத்தியது. ஆனால் வரலாற்றில் இன்று வரை போர்க்களத்தில் வீரர்களால் அதிகம் வெறுக்கப்பட்ட ஆயுதங்களில் இது முதலிடத்தில் உள்ளது. இதன் மேகசின் அரை வட்ட வடிவில் இருக்கும். அதில் எத்தனை குண்டுகள் மீதம் உள்ளன என்பதை பார்ப்பதற்காக பக்கவாட்டில் ஒரு பெரிய திறந்த பகுதி வைக்கப்பட்டிருந்தது. போர்க்களத்தில் இருந்த சேறு, சகதி மற்றும் தூசி அந்த ஓட்டை வழியாக நேரடியாக துப்பாக்கியின் உள்ளே சென்று துப்பாக்கியை அடிக்கடி ஜாம் ஆக்கிவிடும். இந்த துப்பாக்கி சரியாக வேலை செய்யாததால் போர்க்களத்தில் பல வீரர்கள் தற்காப்புக்கு கூட வழியில்லாமல் எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த வீரர்கள் பல நேரங்களில் இந்த துப்பாக்கியை தூக்கி எறிந்துவிட்டு பழைய ரக துப்பாக்கிகளையே பயன்படுத்தத் தொடங்கினர். இது மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்டதால் இதன் பாகங்கள் மிக விரைவாக சூடாகிவிடும். ஒருமுறை சூடாகிவிட்டால் அது குளிர்ந்து பழைய நிலைக்கு வரும் வரை பயன்படுத்தவே முடியாது. இந்த துப்பாக்கியை வைத்திருப்பதை விட வெறும் கையோடு போருக்கு போவதே மேல் என்று வீரர்கள் நினைத்தனர்.